ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் ரிப்ளை மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் மறுபடியும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கூட நம்ம சரி ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் இப்போ 6 மணி இந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப பட்டியில் என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, புழுக்கையாக இருக்குது அப்படின்லாம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. 8 மணி 9 மணிக்கு மேலே தான் இவங்களுக்கு மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம க்ளீன் பண்ணுவோம். காலையில் ஒரு தடவை மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவோம். அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை மேய்ச்சலில் விடும்போது க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆடு விலைக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டிருந்தாங்க. தற்சமயம் ஆடு விலைக்கு தர மாதிரி இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் தாயாடு நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே குட்டி. அந்த குட்டிங்கெல்லாம் வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம விலைக்கு கொடுக்க முடியும். கெடா குட்டிகள் வேணால் விற்பார். அதுவும் இப்போ இல்லைங்க. இப்போ ஆடி 18க்கு விற்கிற மாதிரி, ஆடி 18க்கு தான் விற்போம். ஆடி 18க்கு கூட விற்கிற மாதிரி இல்லை. குட்டிங்கெல்லாம் இன்னும் சரியாக வளரலை. ஃபஸ்ட்டு ஒரு கெடா காமிச்சேன்லங்க, அதை வேணால் கொடுப்பாரு. அடுத்து 2வது ஒரு கெடா காமிச்சோம், அது சாமிக்கு விட்டுருக்கோம். இவங்கள தெரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க தான் இப்போ ரீசெண்டாக குட்டி போட்டவங்க. இவங்க தனியாக இந்த கொடாப்பில் அடைச்சாச்சு. குட்டியை கூப்பிட்டா இவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆடி 18க்கு தான் எப்போதும் கெடாலாம் விற்போம். ஆனால் இந்த தடவை ஆடி 18 கூட விற்கிற மாதிரி இல்லை. ஏன்னா குட்டிகள்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும். இப்போயே விற்றோம்னா அதில் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் மேய்க்கிறதுக்கு லாபமே இல்லை. அதனால் பொங்கல் டைமில் தான் விற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் வரத்தேன் எல்லாருமே பொங்கலுக்கு தான் விற்கணும். பொங்கலுக்கு ஒரு 4 கெடாய்கள் இருக்குது. எல்லாம் சேர்த்து விற்கும்போது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகும். இவன் தான் நம்ம கடைக்கு ராஜா. அதை விதைக்கடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனை தான் விதைக்கி விட்டுருக்கோம். இவன் பார்த்திங்கன்னா தலைச்சேரி கிராஸ். அவங்க அம்மா நாட்டாடு, அவங்க அப்பா தலைச்சேரி கிராஸு. இந்த ரகம் நல்லாவே இருக்குங்க. அதாவது குட்டிகளுக்கு பால் உற்பத்தி ஆடுகளுக்கு பால் நல்லா கிடைக்குது. குட்டிகளுக்கு பால் போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரகம் ஆடுங்கள். நம்ம நாட்டாடில் பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆடு இப்படி கிராஸ் பண்ணி விடுறதுனால ஓரளவுக்கு பால் இருக்குது. இவங்க தெரியுதுங்களா, இவங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மேடையில் தான் படுத்துக்குவாங்க, மேலே ஏறி இந்த பேரல் மேலே. தினமும் போட்டு பாட்டிலில் பால் கொடுப்போம். குடிச்சிட்டு இது மேலே படுத்துக்குவாங்க. இந்த ஆடு பார்த்திங்களா, இதோட குட்டி பாருங்கள். இதுக்கு நல்லா பால் வளம் நல்லாவே இருக்கும். நல்லா பால் குடிச்சிட்டு குட்டி 2 நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பால் பற்றல. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஒட்டி பால் கொடுத்தோம். இப்போ ஓகே. இவ தெரியுதுங்களா, இவ தான் அரிசி சாப்பிட்டவ. நல்லா கொஞ்சம் முட்டுற மாரி அடித்து கையை தலையில் கொண்டு போய் தட்டினோம்னா முட்டுறதுக்கு வருவா. கொஞ்சினோம்னா குழந்த மாதிரி அப்படியே சுருண்டுடுவா. இந்த ஆடு நல்லா அப்படி புல்ல மாதிரிங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணன் நிறையா நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.